தம்பி சாப்பிட்டியா? இந்தியால குறிப்பா தமிழ்நாட்டுல நம்ம யாருன்னா நம்மளுக்கு தெரிஞ்சவங்கள பார்க்கும்போது, இல்ல அவங்க நம்மள பார்க்கும்போது எடுத்தோனே நம்ம சாப்பிட்டீங்களா? அப்படின்ற கேள்வி தான் கேட்போம். எதனால நம்ம இப்படி கேட்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துருக்கோமா? இதுவே வெளிநாட்டுலலாம் பார்த்தீங்கன்னா தான் போவாங்களே தவிர நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க அப்படின்ற ஒரு கேள்விக்குள்ளதான் நம்ம போவோம். இந்த கேஷுவல் டாக் உள்ள பாத்தீங்கன்னா டீப்பான ஒரு மீனிங் இருக்கு. என்னன்னா எமோஷனல் டாக் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அதே மாதிரி நம்ம ஃபேமிலிஸ்ல பாத்தீங்கன்னா ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு இல்லைன்னா தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போகும்போது எப்படி நல்லா சாப்பிடுங்க, ஏன் இப்படி துரும்ப இழைச்சு போயிட்டீங்க, இன்னும் கொஞ்சம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க வீட்டுக்கு போனா நம்ம கிட்ட சொல்லுவாங்க. இந்த மாதிரி அந்த வீட்டுக்கு போகும்போது நம்மளுக்கு ஃபுட்டும் பரிமாறல. உண்மையை சொல்ல போனா அந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு பாசத்தை தான் பரிமாறிட்டு இருக்காங்க. அப்படி சொல்லும்போது நான் உன்னை பார்த்துட்டு இருக்கேன், நீ எனக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு பர்சன், நீ நான் உன்னை கேர் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற ஒரு டீப் மீனிங்கை அங்க வந்து நம்மளுக்கு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்றதுதான் விஷயமே. அதே மாதிரி நம்மளுடைய ஹிஸ்டரி பார்க்கும்போது பல ஜென்ரேஷன்ஸ்க்கு முன்னாடி என்னன்னா நம்மளுக்கு 3 வேளையும் சாப்பாடு கிடைச்சது அப்படின்றது ரொம்பவே கேரண்டி இல்லாத ஒரு விஷயமா இருந்திருக்கு. அதனால நம்மள யாருன்னா ஒருத்தவங்க சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது உனக்கு எல்லாமே இருக்குல்ல, உன்னுடைய பேசிக் நீட்ஸ் எல்லாமே கரெக்டா கிடைக்குதுல்ல, நீ நல்லா தானே இருக்க அப்படின்ற ஒரு அஷூரன்ஸையும் அவங்க எடுத்துக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் யாருன்னா உங்களை பார்த்து இல்ல நீங்களா யாருன்னா ஒருத்த பார்த்து சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீங்க அவங்க மேல ஏதோ ஒரு கன்சர்ன்ல இல்ல ஏதோ ஒரு விதத்துல நீங்க அவங்கள கேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றதுதான் விஷயமே. ஸோ சாப்பிட்டீங்களா?